நேத்ராட்டார் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டாரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், பொது பலன்கள். தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது முன்னோர்கள் நமக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்லணுங்கிற மாதிரி வந்தது. ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இன்றைக்கி இந்த தலைப்பு சூஸ் பண்ணேன். சரிங்களா? அதுவும் இந்த மாதிரி மந்த் ரிலேட்டட் கார்டு தான் புல் பண்ணுங்கிற மாதிரி வந்ததுனால நான் அப்படி புல் பண்ணி வச்சுருக்கேன். இது பிக்க கார்டு ரீடிங் இன்றைக்கி நம்ம பண்ணுறது. சரிங்களா? இப்போது இங்கே வந்திருக்கிற மந்த்ஸ் ஃபைல் 1 செப்டம்பர், ஃபைல் 2 நவம்பர், ஃபைல் 3 ஃபெப்ரவரி. இது எப்படின்னா, இந்த மாதத்தில், அதாவது எந்த வருஷமாகவே இருக்கட்டுமே, இந்த 3 மாதத்தில் செப்டம்பர், நவம்பர், ஃபெப்ரவரி, சரிங்களா, ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். ஓகேங்களா? ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ தோணுது அப்படின்னா, நான் கார்டு காட்டிடுறேன். 3 கார்ட்ஸுமே காட்டிடுறேன். ஸோ நல்லா உத்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி கார்டு சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இல்லை பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாதமும் நினச்சி பாருங்கள், செப்டம்பரில் ஏதாச்சும் நடந்ததா, இல்லை ஏதாச்சும் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை நவம்பர் மாதம், ஃபெப்ரவரி மாதம், இந்த 3 மாதம் வந்திருக்கு. இப்போ கூட பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கலாம், எந்த வருஷமாச்சும் செப்டம்பர்னால் உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருதா அப்படின்ட்டு. சரிங்களா? அப்படி நம்ம கனெக்ட் பண்ணுவோம் முன்னோர்கள் கூட. ஏன்னா இப்போ நம்ம முன்னோர்கள் கூட தான் நம்ம கனெக்ட் ஆக போகிறோம். அவங்க உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபைல் 1 செப்டம்பர். ஓகேங்களா? செப்டம்பர் தெரியுது தானே? ஓகே. மெசேஜ் கார்ட்ஸ் புல் பண்ணி மெசேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஏஞ்சல் மூலிமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துருவோம். சரிங்களா? ஃபைல் 2 நவம்பர். ஓகே. ஃபைல் 3 ஃபெப்ரவரி. சரிங்களா? ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு ஃபைல் 1 பார்த்துருவோம். ஃபைல் 1 பார்த்துடலாம். ஃபைல் 1 இது கடைசியாக பார்ப்போம், ஏஞ்சல்ஸ் மூலிமா என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஃபைல் 1 நீங்கள் செப்டம்பர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் பார்ப்போம். யூனிவர்ஸ். ஓகே. ரொம்ப யோசனையில் இருக்கீங்க. ஒரு சில பேர் தனிமையில் இருக்கீங்க. ஓகே. யூனிவர்ஸ் ஆன்செஸ்டர் மெசேஜ் ஃபார் ஃபைல் 1. ஓகே. எனக்கு ஒரு விஷயம் இந்த 10 ஆஃப் கப்ஸ் பார்த்த உடனே ஒரு விஷயம் தோணுது. இவங்க கூட இருந்தப்பெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கீங்க. சரிங்களா? முன்னோர் அப்படின்னா யாருன்னு உங்களுக்கே தெரியும். சரிங்களா? ஸோ அவங்க கூட இருந்தப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கீங்க. ஆனால் அதை நீங்கள் அவங்ககிட்டயே சொன்னீங்களா இல்லையான்னு தெரியல. உங்கள் கூட இருந்தால், இப்போ பாட்டின்னே வச்சுக்கோங்களேன், பாட்டி உங்கள் கூட இருக்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாட்டி அப்படின்ட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்களா அவங்கக்கிட்ட அப்படின்ட்டு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இந்த விஷயத்த சொல்லும்போது. ஓகே. ஸோ ஒரு சில பேர்த்துக்கு அது பாட்டி தாத்தாவாக இருக்கலாம், ஒரு சில பேர்த்துக்கு அப்பா அம்மாவாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் வயசில் பெரியவங்களாக இருக்கீங்க, நீங்கள் இப்போ உங்கள் அப்பா அம்மா அப்படி யோசிக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் சொல்லாமல் இருந்திருப்பீங்க உங்கள் கூட இருக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? அது ஆனால் அவங்க நினைக்கிறாங்க
சரிங்களா? அவங்களுக்கு தெரியும். அவங்க கூட இருந்தப்ப நீங்க சந்தோஷமா இருந்தீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியும். நீ என் கூட இருந்தப்ப நீ வந்து சந்தோஷமா இருந்த அப்படின்னு எனக்கு தெரியும். நீ என்கிட்ட சொல்லலைன்னா பரவாயில்ல அப்படின்ட்டு. சரிங்களா? இந்த 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 ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ் உங்களுக்கு வருது. இப்ப அவங்க உங்ககிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்ல வராங்க. நீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில இப்ப நீங்க சந்தோஷமா இல்லாத மாதிரி இருக்கு. சரிங்களா? இப்போ இது எப்படி இருக்குன்னா, நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சத செய்யணும் இல்லையா? உங்களுக்கு பிடிச்சத நீங்க செய்றீங்க அப்படின்னா, அத வந்து அடுத்தவங்க என்ன சொல்வாங்க? பக்கத்து தெருவுல என்ன சொல்வாங்க? ஆ இப்ப வேலைக்கு போறீங்கன்னா, வேலை செய்ற இடத்துல என்ன சொல்வாங்க? முக்கியமா சுத்தி இருக்கிறவங்க என்ன நெனைப்பாங்க? என்னவோ நெனச்சுட்டு போறாங்க இல்லையா? உங்களுக்கு என்ன? அதாவது இப்போ தெருவுல இருக்கிறவங்க என்ன நெனைக்கிறாங்க? கூட இருக்கிறவங்க என்ன நெனைக்கிறாங்க? சொந்தக்காரங்களே என்ன நெனைக்கிறாங்க? அப்படின்ட்டு நீங்க யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க சந்தோஷமாவே இருக்க முடியாது. இல்லையா? இப்ப அததான் வந்து அவங்க சொல்ல வராங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? நீ சந்தோஷமா இருக்கணும்னு நெனைக்கிறியா? சந்தோஷமா இரு. அடுத்தவங்க என்ன நெனைக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி நீ எதுக்கு தேவையில்லாம அனாவசியமா யோசனை பண்ணிக்கிட்டு நீ இந்த மாதிரி ஒரு சில பேத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ங்கிறதும் வருது. சரிங்களா? நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்னா, இப்ப இன்கேஸ் நீங்க செப்பரேஷன்ல இருக்கீங்க, இல்ல அ எனி கைண்ட் ஆஃப் செப்பரேஷன். பிரிவு அப்படின்னா, அது எந்த வகையில வேணாலும் பிரிவு வந்திருக்கலாம் இல்லையா? அப்படி வந்திருக்கும்போது, நீங்க உங்களுக்குன்ட்டு ஒருத்தர் வேணும் அப்படின்ட்டு நீங்க நெனைக்கும்போது, மத்தவங்க என்ன நெனைப்பாங்களோ அப்படின்ட்டே நீங்க நெனச்சுக்கிறீங்க. அந்த அன்பெல்லாம் வந்து அதாவது இது என்ன சொல்றது? இதுக்கு மேல என்ன வேணும் இல்லையா? அன்பு ஒருத்தர் உங்க மேல அன்பு காட்டுறாங்க. ஆனாலும் அத ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு மனசில்ல. இப்படியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் சொல்லணும்னா, துறவி மாதிரின்னு வைங்களேன். அவங்க அப்படிதான் நெனைக்கிறாங்க. நீ ஏன் வந்து இப்படி துறவி மாதிரி உட்காந்துட்டு இருக்க? ஏன்னா ஹை பிரிஸ்டஸ்ங்கிறவங்க யாரு? துறவி. ஹைரோஃபன்ட்டும் அப்படிதான். பட் ஸ்டில் நம்ம ஹைரோஃபன்ட்டு சில சமயம் மேரேஜ்க்கும் சொல்வோம். சரிங்களா? ஆனா ஹை பிரிஸ்டஸ் வந்து நீங்க இப்படி தனிமையில இருக்கீங்க, அமைதியா இருக்கீங்க, பேசுறதும் இல்ல, யார் கூடவும் பேசுறதில்ல, பெருசா நீங்க பாட்டுக்கு இருக்கீங்க. அதாவது நீங்க பாட்டுக்கு இருக்கீங்கங்கிறத விட, யார் கூடவும் பேசாம உங்கள நீங்களே தனிமைப்படுத்திட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்கிறது தான் இவங்க உங்ககிட்ட சொல்ல வர்றது. அடுத்தவங்க என்ன நெனைப்பாங்கன்னு சொல்லி நீங்க நெனச்சுக்க வேண்டாம். நெனச்சுட்டு உங்க சந்தோஷத்த நீங்க கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டு தான் உங்ககிட்ட அவங்க சொல்ல வராங்க. சரிங்களா? இந்த அன்பை ஏத்துக்கணும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. அது போக இப்போ உங்க மேல யாரோ ஒருத்தர் அன்பா இருக்கிறாங்க. ஆனா அவங்கள நீங்க சந்தேகப்படுறீங்க. அது ஒரு சில பேத்துக்கு. ஆனா இன்னும் சில பேத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப யாரோ ஒருத்தர் அன்பு காட்டுறாங்க அப்படின்னா, அது உண்மையான அன்பா இல்லாம கூட இருக்கலாம். ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குங்கிறதும் சொல்ல வராங்க. ஓகே. 3 மட்டும் கிளாரிஃபை பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே. மை யூனிவர்ஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை மூன். மூன் வழியா என்ன சொல்ல வரீங்க? ஓகே. 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 நல்ல வேலை. சரி. ஓகே. 2 ஆஃப் கப்ஸ், 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. இது வந்து ஒர்க் பிளேஸ் மாதிரி இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம். உங்ககிட்ட அன்பு காட்டுறவங்க வந்து உங்கள் கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து சந்தேகப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சந்தேகம் தேவையில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த உள்நோக்கம் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நோக்கமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த சந்தேகம், இந்த ஃபியர், ஏன்னா இருக்கிற கார்ட்லேயே வந்து 3 மட்டும்தான் கொஞ்சம் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் அப்படி போகிற மாதிரி இருக்கு இல்லையா? அதனால நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தேகப்பட வேண்டாம். ஹை பிரிஸ்டஸ் கூட 3 வரும்போது, ஏன்னா ஹை பிரிஸ்டஸே கார்ட் ஆஃப் மூன் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? ஹை பிரிஸ்டஸ் கூட 3 வரும்போது உங்கள் உள்ளுணர்வை நீங்கள் நம்புங்க, உங்கள் இன்ட்யூஷனை நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆக மொத்தம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க உங்ககிட்ட. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். எப்படி இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக
எப்படி இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அப்படி இருங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அநேகமாக வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கூட, என்ன என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு கூட நீங்கள் நினைக்கலாம். அது தேவையில்லை அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அது உங்கள் தாத்தா பாட்டியாக இருக்கலாம், இல்லை பெரியவங்களா இருக்கீங்க, அப்பா அம்மாவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். இப்படி தான் வருது உங்களுக்கு இந்த மெசேஜ். ரொம்ப அழகாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த செப்டம்பரில் ஏதாச்சும் ஒன்று, இப்போ தான் ஒரு செப்டம்பர் போச்சு இல்லையா? ஸோ அடுத்த வருஷத்துக்குள்ளே ஏதாச்சும் முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கலாம். நீங்கள் எதிர்பாருங்க. சரிங்களா? இப்போ ஏஞ்சல் மூலிமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். வாவ், லுக் ஃபார் அ சைன். என்ன அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், லுக் ஃபார் அ சைன். இப்படி வரும்போது ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சரிங்களா? இது எப்படின்னா, இப்போ சைன் அப்படின்னா என்ன, நிமித்தம். நம்ம வந்து அவங்ககிட்ட நிமித்தம் கேட்குறோம். நான் யூஸ்வலாக எப்படி கேட்பேன் அப்படின்னா, இப்போ எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன் அப்படின்னா, நான் எங்கள் அப்பா கிட்ட கனவில் வர சொல்லி கேட்பேன். எங்கள் அத்தைக்கிட்டேயும் அப்படி தான். அப்பா அத்தை 2 பேருமே இல்லை. சரிங்களா? அப்போது நான் அப்பா கிட்ட கனவில் வந்து சொல்லுங்கப்பான்னு கேட்பேன். அத்தைக்கிட்டேயும் அப்படி தான் கேட்பேன். எங்கள் அத்தை வந்து ஏற்கனவே அவங்க சாமி சொல்கிறவங்க. ஓகே, சொன்னவங்க. அவங்க தீவிர முருக பக்தை. நானும் அப்படி தான் முருக பக்தையான நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து முருகன் தான். ஓகே, மயிலை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்போது நீங்கள் அவங்ககிட்ட நிமித்தம் கேளுங்க. கனவில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஹை ப்ரீஸ்டஸ்னால் என்ன, கனவு. ஓகேங்களா? கனவில் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும் ஹை ப்ரீஸ்டஸ் வந்தால். ஓகேங்களா? இன்னொன்று, இப்போ அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு. இப்போ அவங்க அப்பா கூட இருந்தப்போ, இல்லை பாட்டி வந்து கூட இருந்தப்போ, பாட்டியோட வாசனைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போ பாட்டி வந்து எப்போவுமே விபூதி வச்சுக்குவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த விபூதி வாசனை வேணும் அப்படின்ட்டு கேளுங்க. இப்படி ஒரு நிமித்தம் கேட்கும்போது நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த அந்த சுற்றி இருக்கிற அந்த இடத்தோட அந்த கவனம், அவேர்னஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்வோம். சரிங்களா? எப்படி சொல்கிறது, சர்வசாதாரணமாக நினச்சிக்கக்கூடாது அந்த நிமித்தம் வரும்போது. சரிங்களா? இப்போது உதாரணத்துக்கு பட்டாம்பூச்சி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக வெள்ளை கலரில் தான் பட்டாம்பூச்சி வேணும். பாட்டி இந்த மாதிரி வெள்ளை கலரில் பட்டாம்பூச்சி அனுப்புறியா, அப்போது நீ இதை சொல்கிறேன்னு நான் நம்புகிறேன், நீ தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பட்டாம்பூச்சி கேட்குறீங்க அப்படின்னு வைங்க. திடீர்னு நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு, இப்போ பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு லோகத்தில் பஸ்ஸில் உட்காந்துட்ருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ பஸ்ஸில் போகிறீங்க. ஏன்னா எனக்கு யூஸ்வலாக நான் பஸ்ஸில் போகிறப்ப தான் பட்டாம்பூச்சி பார்த்துருக்கேன். வீட்டில் இருந்ததை விட, வெளியில் நடந்து போகிறத விட பஸ்ஸில் போகும்போது தான் நான் பட்டாம்பூச்சி பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காடுறேன்னா கண்ணாடிக்கு முன்னாடி பறக்கும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஒரு கவனத்தோடு இருக்கணும். நம்ம ஒரு நிமித்தம் கேட்டுட்டோம், நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட கேட்டுட்டோம், ஒரு நிமித்தம் கேட்டுட்டோம் அப்படின்னா அந்த கவனம் நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் வந்து நமக்கு தெரிய வரும். ஏன்னா அது ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்குது. நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு அதை நம்ம கிடைக்கும் போது அது ரொம்ப பெரிய அர்த்தத்தை கொடுக்குது. அவங்க நம்ம கேட்டதை ஏற்றுக்கிட்டாங்கங்கிற ஒரு பொருள் தானே அதுக்கு. சொல்லுங்கள். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இன்கேஸ் நீங்கள் கனவு கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் தூங்க போகும்போது அந்த இன்டென்ஷன் செட் பண்ணிவிட்டு தூங்குங்க. பாட்டி இந்த மாதிரி என் கனவில் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தூங்குங்க. ஓகேங்களா? அநேகமாக ஃபைல் 1 உங்களுக்கு இந்த மெசேஜ் உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஃபைல் 2க்கு போயிடுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சயின்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபைல் 2 நவம்பர். ஓகே, ஃபைல் 2 நவம்பர். ஓகேங்களா? My universe ancestor message for file 2.
எல்லாத்துக்குமே இது ரொம்ப அழகா இருக்கு உண்மை சொல்லணும்னா. பாருங்க கீழே சன் வேற வந்திருக்கு. ஓகே. வேர்ல்ட். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க சன். வாவ். ஓ ஓ ஓ ஓகே. நிறைய வந்திருக்கு. ஃபைல் டூக்கு சன், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் கப்ஸ். இங்கேயும் அப்படிதான் இருக்கு. இங்கே ஒரு மெசேஜ். ஆஹா, யாராவது உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி முடி ரொம்ப பிடிக்குமோ? ஆ, அதுவும் கண்ணோட முடி வந்திருக்கு. இது அதுவும் 10 ஆஃப் கப்ஸில் வந்திருக்கு. சின்ன விஷயம் கிடையாது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு உங்களை நினச்சி இப்போ அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. உங்கள் முன்னோர் வந்து உங்களை நினச்சி இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சரிங்களா? அவங்க அநேகமாக ரொம்ப பாடுபட்டவங்கன்னு நினைக்கிறேன். உழைச்சி முன்னேறினவங்க. அவங்களுக்குன்ட்டு ஒரு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இப்போது உதாரணத்துக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு ரயில்வேஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு வைங்களேன். அதில் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஏதாச்சும் ஒன்று சாதிச்சிருப்பாங்கன்னு வைங்களேன். அந்த மாதிரி ஒருத்தராக இருக்கலாம். ஆக மொத்தம் ரொம்ப உழைச்சவங்க அவங்க. சரிங்களா? ரொம்ப ஒர்க்குன்ட்டு கூட வேலைன்னு கூட இருந்திருப்பாங்க. சரிங்களா? வேறு ஊரில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ஊரில் இருந்திருப்பீங்க, அவங்க வேறு ஒரு ஊரில் இருந்திருப்பாங்க. அப்பப்போ வந்து பார்த்துக்குவீங்களா இருக்கும். இல்லை நீங்கள் அப்பப்போ போய் ஊருக்கு போய் இப்போது லீவ் விட்டால் நான் ஊருக்கு போய் தாத்தா பாட்டியை பார்க்க போகிறேன்ட்டு போயிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு வந்திருக்காங்க. சரிங்களா? மெசேஜ் சொல்கிறதுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சந்தோஷமாக இருக்காங்க. உங்களை பற்றி நினைக்கும் போது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் அவங்கள மாதிரியே நீங்கள் உழைக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நீ எந்த அளவுக்கு நீ உழைக்கிற, பாடுபடுற, குடும்பத்தை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்க அப்படின்ட்டு. ஆனால் அதை பற்றி நீங்கள் அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற வேலை, இப்போ எந்த சூழ்நிலையில் நீங்கள் குடும்பத்தை வந்து சந்தோஷமாக வச்சுருக்கீங்களோ, மன்னிக்கணும் ஆட்டிட்டேன்னு நினைக்கிறேன், ட்ரைபாட் ஸ்டாண்டர்ட் இருக்கீங்களோ, அது வந்து வெற்றிகரமாக நடக்கும் இல்லைங்களா? இருந்தாலும் நீங்கள் இதை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இதை கொண்டு போகணுங்கிறத மட்டும் சொல்ல வராங்க. ஏன்னா வேர்ல்டு கார்டு வந்து எண்ட் ஆஃப் அ சைக்கிள் அப்படின்னு கூட நம்ம சொல்வோம். சரிங்களா? அதனால் நீங்கள் இப்போ நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்களோ, இதை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அநேகமாக கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் வெளியூர் போக வேண்டியது வரலாம். ஓகேங்களா? வெளியூர், வெளி மாநிலம், இல்லை வெளிநாடு அந்த மாதிரி போக வேண்டியது வரலாம். ஸோ குடும்பத்தோடு போக வேண்டியது வருமாங்கிறது டவுட்டு தான். குடும்பம் ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம் வேலைக்கு போக வேண்டியது வரலாம். வேலை நிமித்தம், இல்லைன்னா தொழில் நிமித்தம் அந்த மாதிரி. இல்லைன்னா கொஞ்ச நாள் இப்போது கம்பெனிலேருந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு வைங்களேன். நீங்கள் ஃபாரினில் போய் நீங்கள் ஒரு 3 months இருந்து இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஐ மீன் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது ஒரு உதாரணம். மற்றபடி வேறு மாதிரி சூழ்நிலை கூட வரலாம். அதாவது நீங்கள் வெளியூர், வெளி மாநிலம் அப்படி போக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இங்கே சொல்ல வராங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணுங்கன்ட்டு தான் சொல்ல வராங்க. ஏன்னா அங்கே போனால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும். ஏற்கனவே உங்கள் வருமானம் பரவாயில்லையா இருக்குது. சரிங்களா? நல்லாவே இருக்குது. இன்னுமே இதுக்கப்புறம் வருமானம் நிறைய வரும். சரிங்களா? ஆக மொத்தம் கண்டிப்பாக உங்களுக்கு சுற்றுலா கூட இருக்கலாம். ஆக மொத்தம் ஒரு பயணம் இருக்குது. சரிங்களா? ஒரு ட்ராவல், அவ்வளோதான். இன்கேஸ் நீங்கள்
ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கீங்க, அவங்க வந்து உங்கள் கூட வேலை செய்கிறாங்க அப்படின்னா, அதுக்கும் உங்கள் முன்னோர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி செய்யும் தான் சொல்கிறாங்க. இங்கே வந்து நெகட்டிவாக உங்கள் முன்னோர் எதுவுமே வேண்டான்ட்டு சொல்லவே கிடையாது. கவனமாக இருங்க, உங்கள் மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதுபடி செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தம் அவங்க சொல்ல வர ஒரே ஒரு கைடன்ஸ் கவனமாக இருங்கங்கிறது மட்டும்தான். சரிங்களா? சூழ்நிலையை தக்க வச்சுக்கிறதுக்கும் அந்த அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறத நிலச்சி நிற்கிறதுக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும். இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்கிறீங்க. ஓ மன்னிக்கணும், நான் அநேகமாக நகர்ந்து உட்காரணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ட்ரைபாட் ஸ்டாண்டு பக்கத்தில். ஓகே, ஒரு விஷயம் இங்கே வருது. அதாவது இப்போ நீங்கள் குடும்பம்ன்ட்டே குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்ட்டே நீங்கள் வளர்ச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்கங்கிறதையும் யோசிக்கணும்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதானே? அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருந்தால் போதும், குழந்தை குட்டி நல்லா இருந்தால் போதும், பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருந்தால் போதும், புருஷன் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் உங்கள் சந்தோஷத்தையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறீங்களோ அதே சந்தோஷம் உங்களுக்கு திரும்ப கிடைக்குதா ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கங்கிறது அவங்க சொல்ல வர ஒரு கைடன்ஸ். சரிங்களா? ஓகே, ஏற்கனவே 21 நிமிஷம் ஆயிடுச்சா? சரி, ஓகே. பிக்கப் கார்ட் ரீடிங்கே நான் ஒரு 1/2 hour முடிக்கணும்னு பார்க்குறேன். வா, பர்ஃபெக்ட் டைமிங். இப்போ நீங்கள் அநேகமாக ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் செய்யணுன்ட்டோ இல்லை நடத்தணும் அப்படின்ட்டோ நீங்கள் இருக்கீங்க. அப்படியே நீங்கள் இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் இது நேரம் வரட்டும் அப்படின்ட்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க போல இருக்குது. இது சரியான நேரம் தான்ட்டு உங்ககிட்ட அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் இதுக்கப்புறம் காத்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ செய்யுங்க. அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப அழகான மெசேஜ். ஃபைல் 2 வேறு லெவலில் இருக்குது. ஓகே, ஃபைல் 2 நீங்கள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லிவிடுங்க. தாத்தா ரொம்ப தேங்க்ஸ், பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, வா, சரி, ஃபைல் 3க்கு போயிடுவோம். My universe ancestral message for file 3 please. February யாராரு சூஸ் பண்ணீங்க? ஓகே, February universe ancestral message for file 3 please. Oh, என்னது இது? ஓகே, ஓகே. உங்களுக்கு எப்படி வருதுன்னா இந்த மெசேஜ், நீங்கள் அவங்க இருந்தப்போ அவங்கள நீங்கள் ஒழுங்காக கவனிக்காமல் இருந்தீங்களான்ட்டு யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? இல்லை அவங்க வந்து உங்களை கவனிக்கல அப்படின்ட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்களா? இது வந்து நான் ஒவ்வொரு கார்டுக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறேன் இல்லையா, அந்த மெசேஜ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாராக இருக்கலாம்ங்கிறத நீங்கள் அதை வச்சு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட மேபி சொல்லியிருக்கலாம் கூட, நீ என்ன அப்படி என்ன கவனிச்சுக்கிட்ட அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். இல்லை அவங்க வந்து நீங்கள் அவங்கள ஒழுங்காக கவனிக்கல அப்படின்ட்டு அவங்க நினச்சிருக்கலாம். இல்லை நீங்கள் அவங்கள கவனிக்கல அப்படிங்கிறத
நீங்களே இப்போ அந்த அந்த மாதிரி யோசனை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து அப்பா உயிரோடு இருந்தப்போ கூட இருந்து பார்த்துக்கல, கடைசி காலத்தில் நான் வந்து அவர் கூட இருக்கல அப்படின்ட்டு நீங்கள் இப்போ நினச்சிட்ருக்கலாம். சரிங்களா? ஓகே. சரி, இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒருத்தரை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா அது யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? நீங்கள் அவங்கள எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது, அவங்க நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஓகேங்களா? இப்போது ஒருத்தரை விரும்புகிறீங்க அப்படின்னே வச்சுக்குவோம். இப்போ குயின் ஆஃப் வான்ஸ் இருக்குது. அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அட்ராக்டிவாக இருப்பாங்க. இப்போ ஒரு ஆணாக இருக்காங்க, ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, ஒரு பெண்ணாக இருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, ஆக மொத்தம் அழகாக இருக்காங்க. சரிங்களா? அது போக அவங்கள நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்க அழகாக மட்டும் இல்லை, அவங்கக்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது, அவங்களால எல்லாமே செய்ய முடியும், அதுவும் உங்களுக்காக எல்லாமே செய்ய முடியும்ன்ட்டும் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். சரிங்களா? ஏன்னா 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். அவங்க ஏதோ ஒரு பிளான் போடுறாங்க, நீங்கள் யாரை வந்து அப்படி முழுசாக நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ, சரிங்களா, அவங்கனால நமக்கு எல்லாமே செய்ய முடியும், எனக்காக எல்லாமே செய்வாங்க. ஏன்னா மெஜிஷியன் கூட 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், இந்த சென்ஸ் 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கூட மெஜிஷியன் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்களேன், கூட வரும்போது அதை மேனிப்புலேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே கப்பு கார்டு வந்ததா, பாருங்கள் வந்துச்சான்னு கேட்குறேன். இங்கே நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. கப்ஸ் கார்டு வரும்போது அது முக்கியமாக நைட் ஆஃப் கப்ஸ் வரும்போது நம்ம என்ன, அதுவும் கூட 8 ஆஃப் கப்ஸ் வேறு, இங்கே 4 ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்களா? அதாவது இது எப்படி சொல்வோன்னா இமோஷ்னல் மேனிப்புலேஷன் அப்படின்ட்டு சொல்வோம். இப்போ நீங்கள் வந்து தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மேலே அன்பு காட்டுற மாதிரி, பாசம் காட்டுற மாதிரி, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம அப்படியே சாஞ்சிருவோம்ல அவங்க பக்கம். அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட நடந்துக்கிற மாதிரி இருக்குது. காலம் அதை காட்டி கொடுக்கும். ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு, கரெக்டாக 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸுக்கு கீழே வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. ஸோ காலம் அதை உங்களுக்கு தெரியப்படுத்திடும். தெரியப்படுத்தினதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, உங்கள் அன்பை அவங்க வந்து பெருசாக கவனிக்கலை. நீங்கள் வந்து அவங்க உங்களை ரொம்ப கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவங்கக்கிட்ட எல்லாம் இருக்குங்கிறதுனால நீங்களும் அதை வச்சு முன்னேறிக்கலாம் அப்படின்ட்டு கூட நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். உதாரணத்துக்கு தொழில்னு வைங்களேன். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் 2 பேர் சேர்ந்து நீங்கள் தொழில் பண்ணுறீங்க. அது சொந்தக்காரங்களாகவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம். அவங்க கூட சேர்ந்து நீங்கள் தொழிலோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குங்கிறதுனால அதை வச்சு அப்படியே நீங்களும் முன்னேறிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கவனம். ஏன்னா அவங்க ஒரு பிளானை போட்டுட்டு தான் உங்கள் கூட சேர்ந்து இதை பண்ணிகிட்ருக்காங்க. கடைசியில் யாருக்கு லாபம்? கடவுள் தான் சொல்லணும். சரிங்களா? இல்லையா? அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க உங்ககிட்ட அப்படின்னா கவனம், இவங்க கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த ஆளை நீ அப்படியே கண்ணை மூடிட்டு நம்பிட்டு பின்னாடியே போயிடாத, எல்லாம் உனக்கு எல்லாமே செய்வான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காத அப்படின்ட்டு வர மாதிரி இருக்கு இங்கே மெசேஜ். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்து, அதே மாதிரி உங்களுக்கு அதாவது உங்ககிட்ட யாரோ ஒருத்தர் அன்பு செலுத்துகிறாங்க, அதை நீங்கள் இப்போது கவனிக்கலை. ஏன்னா உங்கள் கவனமெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா எப்படியாச்சும் நம்ம முன்னேறிடணும், பணம் காசெல்லாம் சம்பாரித்து நம்ம நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இருக்கிறங்காட்டிக்கு இருக்கிறதுனால தமிழ் இருக்கிறங்காட்டிக்கின்ட்டு போயிடுச்சு. ஓகே. இருக்கிறதுனால அதாவது ஒருத்தர் உங்கள் மேலே அன்பு செலுத்துறது நீங்கள் கவனிக்கலைங்கிறது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு, அதையும் நீங்கள் கவனிக்கலை. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தினா உங்களுக்கு அமைதி கிடைக்கும், வாழ்க்கையில் நிம்மதியும் கிடைக்கும். அதையும் பார்க்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஆக மொத்தம் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இந்த மனுஷன் கூடவும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க.
அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க, உங்களுக்கு எல்லாம் செய்வாங்க, நீங்கள் முன்னேறிடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு கணக்கட்டிட்டு இருக்க வேண்டாம். 100% அவங்கள நம்பிடலான்னா முடியாது. ஐ மீன் கூடாது. சரிங்களா? உங்களாலேயே எல்லாமே சாதிச்சுக்க முடியும். நீங்களே ஒரு கிங்கு தானே, நீங்களே குயின் தானே. அப்புறம் என்ன, நீங்களே ராஜா, நீங்களே ராணி. அப்புறம் என்னத்தை போய் இன்னொருத்தரை நம்பிட்டு அவங்க மூலியமாக தான் நான் வந்து முன்னேறணுன்ட்டு ஏன் நினைக்கணும்? அதுதான் சொல்கிறாங்க. என்னன்ட்டு உன்னாலேயே எல்லாமே சாதிச்சுக்க முடியும், எல்லா திறமையும் உங்ககிட்டயே இருக்குது, நீயே எல்லாமே சாதிச்சுக்க முடியும். நீ எதுக்கு போய் இன்னொருத்தரை நம்பி நீ நாளைக்கு ஏமாந்திட்டேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறது. சரிங்களா? ஹெல்ப்ஃபுல் பீப்புள் உங்களை சுற்றி அதுதான். அதாவது உங்களை சுற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணத்தில் ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்கள நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லை, ஹெல்ப்ஃபுல் பீப்புள்னு வரும்போது இன்னொரு மெசேஜும் வரும். சரிங்களா? உங்களுக்குன்ட்டு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் நீங்கள் உருவாக்கிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு யாரெல்லாம் செட் ஆவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளை நீங்கள் உருவாக்கிக்கணும். நீங்கள் பாட்டுக்கு இப்படி தனியாகவே இருக்காதீங்க. உங்களை சுற்றி உங்களுக்கானவங்க சில பேர் இருக்காங்க. அவங்க கூட நீங்கள் நட்பாகி ஒரு நட்பு வட்டாரத்தை உருவாக்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். யார் யார் உங்களுக்கு உண்மையாலுமே உதவி பண்ணுற நோக்கத்தில் இருக்காங்கங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லையா? தெரியணும். வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? யார் வந்து நமக்காக இருக்காங்க, எனக்குன்னா இவங்க கண்டிப்பாக செய்வா, இவங்க கண்டிப்பாக செய்வா, இவர் கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும், தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். என்னோடய அனுபவத்துலேயும் தான் சொல்கிறேன். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அதை கண்டுபிடிக்கிறது. உங்களுக்குன்னு ஒரு வட்டாரம் வேணும், ஒரு நட்பு வட்டாரம் வேணும், உங்களுக்காக வந்து நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அநேகமாக இந்த 3 ஃபைல்ஸுக்குமே இன்றைக்கான மெசேஜ் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களை நீங்கள் வழிபடுங்க எப்போவுமே. சரிங்களா? ஃப்ரீக்வெண்ட்டாக ஐ மீன் ரெகுலராக நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரணும். அது ஒன்று இருக்குது கண்டிப்பாக. அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாத்துக்குமே எப்போவுமே இருக்குது. அடுத்த ரீடிங்கில் பார்ப்போம். வணக்கம்.